டாவின்சி கோட் பை டான் பிரவுன். அத்தியாயம் 73. போர்ஹே விமானத்தளத்தின் இரவு நேர கட்டுப்பாட்டாளர் தன்னுடைய கணிப்பொறி திரைக்கு முன்னர் மின்னிய ரேடார் சிக்னலை கவனிக்காமல் சற்றே உறக்கத்தில் ஆழ்ந்தபோது அவருடைய அறை காவல்துறை கேப்டனால் உடைத்து திறக்கப்பட்டது. டீப்பிங்கின் ஜெட் விமானம் என்று அலறிய பெக்கே அந்த சிறிய கோபுரத்தை நோக்கி நடந்து வந்தார். அது எங்கே போகிறது? கட்டுப்பாட்டாளரின் ஆரம்பகட்ட எதிர்வினை உளறலாக இருந்தது. அது அந்த விமானத்தளத்தின் மிகவும் மரியாதைக்குரிய வாடிக்கையாளர்களுக்கு ஒருவரான பிரிட்டிஷ்காரரை காப்பாற்றும் மேலோட்டமான முயற்சியாகவே இருந்தது. ஆனால் அதுவும் தோற்றுப்போனது. சரிதான் என்றார் பெக்கே. விமான திட்டமிடல் பதிவு இல்லாமல் ஒரு தனியார் விமானத்தை புறப்பட செய்தமைக்காக நான் உங்களை கைது செய்கிறேன் என்ற பெக்கே கைவிலங்குடன் வந்த மற்றொரு அதிகாரியை நோக்கினார். விமான நிலை கட்டுப்பாட்டாளர் தனக்கு ஏற்பட்ட திகிலை உணர்ந்தார். அந்த காவல் அதிகாரி தேசத்தின் நாயகனா அல்லது ஆபத்தா என்று விவாதித்த ஒரு செய்தித்தாள் கட்டுரை அவருடைய நினைவுக்கு வந்தது. அந்த கேள்விக்கு அவன் உடனடியாக பதிலளித்தான். பொறுங்கள். அந்த கைவிலங்குகளின் சத்தத்தை கேட்ட பின்னர் அவ்வாறு கூறிய கட்டுப்பாட்டாளன், என்னால் இவ்வளவுதான் சொல்ல முடியும். சர்லி டீப்பிங் தன்னுடைய மருத்துவ சிகிச்சைகளுக்காக அடிக்கடி லண்டன் செல்வார். கென்ட்டில் இருக்கும் பிக்கின் ஹில்ஸுக்கு எக்ஸிக்யூட்டிவ் விமான நிலையத்தில் விமானத்தை நிறுத்தும் வசதியை பெற்றிருக்கிறார். லண்டனுக்கு வெளியில். பெக்கே அவனுக்கு முன்னால் விலங்குகளை ஆட்டியபடியே கேட்டார். இன்று இரவும் அவர் பிக்கின் ஹில்லுக்கு தான் சென்றிருக்கிறாரா? எனக்கு தெரியாது என்று நேர்மையாக சொன்னான் கட்டுப்பாட்டாளன். அந்த விமானம் வழக்கம் போலதான் புறப்பட்டது. கடைசியாக கிடைத்த ரேடார் தொடர்பின்படி அது இங்கிலாந்திற்கு தான் சென்றது. பிக்கின் ஹில்லுக்கு தான் சென்றிருக்கிறது என்றுதான் அனுமானிக்க முடியும். அவருடன் வேறு யாரேனும் சென்றிருக்கிறார்களா? சத்தியமாக சொல்கிறேன், அதை பற்றி தெரிந்து கொள்ள எனக்கு வழியில்லை. எங்களுடைய வாடிக்கையாளர்கள் தங்களுடைய விமான நிறுத்த தளத்தை நோக்கியே செல்வார்கள். அவர்கள் விருப்பப்படி இறங்குவார்கள். விமானம் இறங்கும் இடத்தில் யார் யார் வருகிறார்கள் என்று தெரிந்து கொள்ள வேண்டிய பொறுப்பு கஸ்டம்ஸ் அதிகாரிகளுக்குத்தான். பெக்கே தன்னுடைய கடிகாரத்தை பார்த்தார். அந்த விமான தளத்தில் நிறைய ஜெட் விமானங்கள் வருவதையும் உற்று பார்த்தார். அவர்கள் பிக்கின் ஹில்லுக்கு தான் புறப்பட்டிருந்தால் எங்கே இறங்க இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? கட்டுப்பாட்டாளன் தன் பதிவுகளை பார்த்தான். அது ஒரு குறுகிய நேரம்தான். அவருடைய விமானம் 6:30க்கு தரையிறங்கும். இப்போது முதல் இன்னும் 15 நிமிடங்களில். கோபத்துடன் திரும்பிய பெக்கே தன்னுடைய ஆட்கள் ஒருவரிடம், இங்கிருந்தே புறப்படலாம். நான் லண்டன் செல்கிறேன். கென்ட் உள்ளூர் காவல்துறையுடன் எனக்கு இணைப்பு கொடுங்கள். பிரிட்டிஷ் எம்ஐக்கு வேண்டாம். இதை அமைதியாக முடிக்க விரும்புகிறேன். கென்ட் உள்ளூர் காவல்துறை. டீப்பிங்கின் விமானம் அங்கே தரையிறங்க நான் விரும்புவதாக சொல்லுங்கள். பிறகு அவர்களை சுற்றி வளைக்க சொல்லுங்கள். நான் அங்கே செல்லும் வரை விமானத்திலிருந்து யாரும் கீழே இறங்கியிருக்க கூடாது.